வெல்கம் டு பெரிய ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மென்டல் அபிலிட்டி மேக்ஸில் சரியா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 2020 வரைக்கும் அரவுண்ட் 216 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெளிவாக சொல்லிட்டாங்க. 2019 to 2020 போதும், போத் ஃபார் மென்டல் அபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ். சரியா, அது பின்னாடி வேணாம். ஏன்னா இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 44 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. சரியா, நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். 2019 மட்டும் 40 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, டிஎன்பிஎஸ்சி நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க ஒன்லி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்க எத்தனை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். நான் டேட்டோட கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. எனிவே நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுவோம். சரியா, இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன்னா நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், சரியா, அது இந்த ஏபிஜிபி அது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடும். சரியாங்க, புரியுதா? அது மாதிரி தான் நான் அந்த கிளாஸையும் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அப்படி தான். ஸோ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 to 7 கொஸ்டின்ஸ் ஷுவராக சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து வரும் அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ். சரியா, இந்த குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் மட்டும் ஒரு 9 கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, இனிமேல் 5 to 7 தான் அவங்க கேட்குறது. சரியாங்க, பார்த்துருவோமா ஒரு கொஸ்டினா? இந்த கொஸ்டினை பாருங்கள். எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் கேட்குறாங்க. சரியா, இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இது என்ன, இது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அந்த செட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், கியூபு, அதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அது தெரிஞ்சாலே இந்த இது முடிஞ்சு. சரியா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணால் இது வருதா? ஸோ எல் + m 4. சரியா, அப்போ எல்எம் எவ்வளோ? 2. அதான் எடுத்து நாங்கள் எழுதியிருக்கேன். எல் + m is 4, எல்எம் is 2. ஸோ எல் + m ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? எல் + m ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஒன்று நீங்கள் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண தேவையில்ல. a + b ஹோல் ஸ்கொயர் தெரிஞ்சால் போதும். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஏக்கு பதிலாக எல்லை போட்டுக்கோங்க, பிக்கு பதிலாக எம்மை போட்டுக்கோங்க. இது எழுதுனீங்கன்னா நமக்கு தெரியும் எல்லாம் என்ன, 2. சரியா, எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க. அதான் நம்ம கொஸ்டினில் தேவை. மீது எல்லாத்தையும் ஈஸி தான் அதுக்கப்புறம், இல்லையா? ஸோ எல் ஸ்கொயர் + எம் ஸ்கொயர் = 12. அடுத்ததும் அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது என்னது? இதை ஏன்னு எடுத்துக்கலாமா? இதுவும் ஏ தான், ஏன்னா ரெண்டும் ஒரே நம்பர் தான். சரியா, இது பி, இதுவும் பி தான். சரியா, இதோ இப்படி தான் இருக்குது. ஏ - பின்னு ஏன் போட்டேன்? 75983 - 45983 போட்டால் 003 3 lakhs வரும். சரியாங்க, இதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுன்னு சொல்கிறது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே நம்ம இப்படி ஒரு அல்ஜிப்ரி இது மாதிரி ஃபார்முலா a ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்தாலே அது கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரியா, நீங்கள் ஒன்றே 30,000 எங்கெங்கேயோ திங்க் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்த அனுபவத்தில் சரி, மேலே இருக்க நம்பரை மைனஸ் பண்ணு, இல்லைனா ப்ளஸ் பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணால் ஆன்சர் வந்துடும். சரியா, ஸோ இந்த கேஸில் a - bன்னு இருக்குது. a + b, a - b by a - b. இது ஜஸ்ட் ஃபார்முலாங்க, தெரியுதா?
a square minus b square can be written as a plus b, a minus b. சரியா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. a minus b, a minus bயும் கேன்சல் ஆகிடும். ஸோ a plus b மட்டும் தான் இருக்கும். a plus bனா என்ன? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? புரியுதா? ஜஸ்ட்டு கேன்சல் ஆகிற மாதிரி தான் அவங்க வருவாங்க, கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப திங்க் பண்ண தேவையில்ல. இது நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். 17th டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் 17 டேர்ம்ஸ் மைனஸ் சம் ஆஃப் 16 டேர்ம்ஸ். ஜஸ்ட் அந்த இது அப்படியே நம்ம எடுத்து எழுதுகிறோம். சரியா? எண்ணுக்கு பதிலாக 17 இந்த இடத்துல போட்டுப்போம், இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 16 போட்டுப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சி இந்த பக்கம் பி அந்த பக்கம் கொண்டு போனால் அந்த ஈக்குவேஷன் தான் டேலி ஆகும். இது எல்லாமே ஃபார்முலாஸ். மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? a plus l by 2. a is nothing but first number. சரியா? l is last number. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து 4, லாஸ்ட் வந்து 118. ஸோ ஜஸ்ட்டு ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன? ஒன்றும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 அப்படின்னு சொல்லி வரணும். எப்போ வரும்? 8 8 ஆர் 64. அப்போ இந்த பக்கம் ஏதோ ஒரு டேர்மை ஆட் பண்ணி ஆகணும். என்னவா ஆட் பண்ணலாம்? ப்ளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஏன்? எயிட் ப்ளஸ் 8 16 சம்ம ப்ராடக்ட்டுங்க. சரியா? 8 into 8 64. இது ஜஸ்ட்டு ஃபார்முலா தான். என்னது? a ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா? ஒன்றும் இல்லை, ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ இது 2 into a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதெல்லாம் வந்து பார்த்த உடனே அடிக்கிற சம்மு. a ப்ளஸ் பி ஸ்கொயரா ப்ளஸ் 2ab வரும், மைனஸாக மைனஸ் 2ab வந்துடும். அப்போ 2ab 2ab கேன்சல் ஆகிடும். a ப்ளஸ் பி, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டு. சரியா? சீக்கிரம் வேலையே இல்லை, எல்லாம் ப்ராக்டிஸில் தான் வரும்.
இது ஃபார்முலா நமக்கு தெரியும். இது வந்து n × n+1/2 அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது க்யூபுக்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get answer as 14,280. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் தான், பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம். a² + b² கொடுத்துருக்காங்க, ab கொடுத்துருக்காங்க. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் வச்சு தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க கொஸ்டினில் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுங்கள். ஏன் இங்கே நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? ஸ்கொயர் ரூட்டும் போட்டிருக்கேன், ஸ்கொயரும் பண்ணியிருக்கேன். ஏன் அது? இதுதான் மேக்ஸில் அசம்ஷன். அதாவது என்ன, கேன்சல் ஆகிடும் ரெண்டுமே. இந்த இதுவும் ஒன்று தான். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்படியே a + b/a - b மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஃபர்தர் ப்ராசஸ்க்காக அப்படி பண்ணிக்கிறோம். சரியா? இது டெப்த் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப, நீங்கள் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே மேக்கப் பண்ணி கொண்டு போகிறோம். a + b ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் +2ab வரும். a - b ஹோல் ஸ்கொயர் -2abன்னு வரும். சரியா? இப்போ நமக்கு ஏபியோட வேல்யூ தெரியும், என்னது 108. a² + b² வேல்யூ தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get 5 as answer. இதில் ஜிபி கேட்டிருக்காங்க 8th டேர்மு, 6th டேர்ம். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா ARn-1 தெரியும். ஸோ இங்கே காமன் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க 3ன்னு. ஸோ R is 3. சரியா? ஃபஸ்ட்டு 6th டேர்முக்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் Tn AR⁴n-1ல் R நமக்கு தெரியும் 3. n = 6ன்னு போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணால் we will get, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் we will get 972. இப்போ 972 வச்சு T8 கண்டுபிடிக்க போகிறோம். T8ல் AR⁴8 - 1. சரியா? R நமக்கு இல்லை. ஸோ when we substitute we will get 8748 as answer. சரியாங்க? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? இங்கே நம்ம வந்து T6 வந்து 972 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், AR8 - 1 AR⁴7 வரும் இல்லையா, இதை நான் இப்போ இப்படி எழுதிக்கிறேன், AR⁵ R⁴2. சரியாங்க? இது உங்களுக்கு தெரியும் லாக்ரிதமில் R⁵ R⁴2னா R7 அர்த்தம். சரி, அது சிம்பிள் லாஜிக். ஸோ R7 நான் வந்து இப்படி எழுதிக்கிட்டேன். நமக்கு AR5 தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். புரியுதா? AR தான் நாங்கள் 3ன்னு அசியூம் பண்ணிட்டோம். 6 - 1 5. அதாவது AR⁵ தான் 972 அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நான் அந்த AR⁵ 972ன்னு எழுதிக்கிட்டேன். R 3,
ஸ்கொயர். ஸோ 8748. ஃபஸ்ட் சொல்கிறப்ப ஆர் தெரியாதுன்னு சொல்லிட்டேனோ, அது இல்லை சரியா, இதுதான் கரெக்டு. புரியுதாங்க? கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அவங்க T6 டீட்டெயில் கொடுத்துட்டாங்க 972 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஆறும் கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ வந்து நம்ம T⁸ கண்டுபிடிக்கணும். அதுனா A3⁸7 வரும். ஸோ இதை பிரித்து நான் எழுதிக்கிறேன். A3⁵, 3⁴2. A3⁵ தான் நமக்கு தெரியும், என்னது 972. ஸோ 3 ஸ்கொயரு 9. ஸோ 972 into 9, 8748. சரிங்க, இந்த ப்ராப்ளம் வந்து பைனா மல்டிப்ளிகேஷன். சரியா, பண்ணிங்கன்னா இதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரிச்சுருங்க. A + B, A - B அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டிங்கன்னா இப்படி வருமா? ஸோ A - B, A - B கேன்சல், A + B, இதில் ஒரு A + B போயிடும். ஸோ இதான் ஆன்சர். அடுத்து இந்த ப்ராப்ளம், சம் ஆஃப் ஏ நம்பர், சரியா, அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் is 65/8, then the number is. இதான் அவங்க சொல்கிறாங்க. சரியா, இது வந்து நீங்கள், நான் டக்குன்னு போட்டேன், இதை நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 6 + 1/6 போடுங்க, 37/6ன்னு வருது. ஸோ எனிவே இங்கே 8 இருக்கிறதுனால யூ கேன் கன்க்ளூட் இதான் ஆன்சராக வரும்னு சொல்லிட்டு. சரியா, இது நம்ம ரீசனிங்லேயும் கொண்டு வரலாம். பட் எனிவே நான் இங்கேயே கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியும், இதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் பண்ணுங்கள். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் ப்ரையாரிட்டி இல்லையா? ஸோ ப்ராக்கெட்டை முதல்ல நம்ம முடிச்சிருவோம். -12 / 6 = 10. ஸோ அடுத்து டிவிஷனை போடுங்க. 12/6 10 டிவைட் பண்ணால் 2 வருமா? ஸோ 2 something 6 - 2 = 10. அப்போ அது என்னவாக இருக்கட்டும், இங்கே வந்து ப்ளஸ் போட்டால் என்ன வரும்? 2 + 8, 8 - 2, இந்த பக்கம் 10 டேலி ஆகாது. மைனஸ் போட்டாலும் அது எப்படியோ மாறி போயிடும், -8 வரும், சரியாக வராது. இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டால் மட்டும்தான் 2 × 6 12 வரும், -2 = 10. 10ம் 10ம் ஈக்குவல் ஆகும்.
நான் கிளாஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்துட்டாலே யூ ட்ரை வித் சம் நம்பர்ஸ் எ கியூப் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறாங்க. ஆட்னா 3, 5, 7 அதெல்லாம் சரியா. ஸோ 3 ஸ்கொயர் போட்டு பார்ப்போம். 3 கியூப் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் போட்டுறாதீங்க அவசரத்தில். 3 3s are 9, 9 3s are 27. உடனே நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. சரி, அடுத்தது நம்ம 9 போட்டு பார்ப்போமே. 9 9s are 81, 81 into 9, 9 8s are 72. சரியா, இது என்னது? ஆட் நம்பர் தான். இப்போ ப்ரைமாக உங்களுக்கு டவுட் வரலாம், பட்டு ப்ரைம் இல்லை. ஏன்னா அந்த நம்பர் அது கூடயும் 1 கூடயும் மட்டும்தான் அது மல்டிப்ளை ஆகணும். பட் 9 3s are 27 ஆகுதுல்ல, ஸோ அது கிடையாது. ஸோ ஆட் நம்பர் தான். இது நீங்கள் அதான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் உட்காந்துங்க சால்வ் பண்ணியே ஆன்சரை கொண்டு வரலாம். பர்ஃபெக்ட் கியூபு 36 என்ன கியூபு இதெல்லாம் வர உங்களுக்கு. எனிவே அந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது கியூப், நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சரியா, ஞாபகம் வச்சுக்கிங்க. 2 கியூபு, 2 2s are 4 8, 3 3s are 9, 9 3s are 27, 4 4s are 16 16 64. சரியா, 5 5s are 1 125. ஸோ இதுலேருந்தே நம்ம ஆன்சரை கன்க்ளூட் பண்ணிடலாம். என்னது, 36 இருக்காது, 100 இருக்காது, 75 இருக்காது. ஏன்னா 125 வரைக்குமே என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 125 கீழே எந்த நம்பருமே அடி வாங்கலை. ஸோ ஒரே வழி 512 தான். இதெல்லாம் எலிமினேஷன் டெக்னிக். ஒருவேளை இல்லை, எனிவே நீங்கள் 1 to 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மறந்துருச்சுன்னா இதெல்லாம் பேக்கப்புக்கு. இது சிம்பிள் நம்பர் சிஸ்டம். எனிதிங் டு தி பவர் 0 1. சரிங்க, இது ஆக்சுவலி சாரி, நான் அது எழுதுகிறப்ப தப்பாக எழுதிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட் வந்து ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் ஆகணும். சரியா, ஸோ இது வந்து 4ஆக தான் வரும். இது 4 தான். இப்படி இருக்கும். ஸோ 4 into சம்திங் போட்டால் 14 4 to 4 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ரூட் எடுத்திங்கன்னா தட் கேன் பி, அது வந்து 132 அப்படின்னு வரும். சரியா, ஸோ 132 எப்போ பாசிபிள்? 11 into 12 இஸ் பாசிபிள். ஸோ 11 இஸ் கே. சரியா, புரியுதாங்கண்ணா? அந்த 2 அப்படியே கொண்டு வந்துட்டு அது உங்களுக்கு மிஸ்டேக்காக இருக்கும். சரியா, 2 இல்லை 4 கொண்டு வாங்க. 4 into 4 3 5 6 தான் இந்த 17 4 2 4ன்னு வரும்.
இது வந்து காஞ்சிகேட் வச்சு போடணும் சரியா. நீங்கள் வந்து சாரி காஞ்சிகேட் இல்லை, இது மாதிரி போடணும் சரியா. இந்த இது பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸை வச்சு இது பண்ணணும், கேன்சல் அப்போ தாங்க ஆகும். முதல்ல 2/x கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ரூட்டு. ஸோ 2/x கண்டுபிடிச்சா √3 - 1 வரும். ஸோ x மைனஸ் √3 - 1 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா we will get answer as 4. ஏன்னா x நமக்கு தெரியும் √3 + 1. இது நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாங்க சரியா. உங்களுக்கு இந்த லாஜிக் தெரியும். -2⁻n² ஸ்கொயர்னாலும் அதுவும் ப்ளஸ் தான் வரும், +2⁻n² ஸ்கொயர்னாலும் அதான் ப்ளஸ் தான் வரும். அது தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு பாருங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1⁴ - 1 1² + 1 = 1 - 1 0 வந்துடும். அது எதுவும் டேலி ஆகாது. சரி, அடுத்த நம்பர் போங்க. 2 வச்சு போட்டு பாருங்கள், அப்படி பொறுமையாக போங்க. பட்டு இந்த கேஸில் 3 தான் டேலி ஆகுது சரி. ஒன்றும் இல்லை, பொறுமையாக போங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டைம் நிறையா இருக்குது. 3⁻² எவ்வளோங்க? 9 + 1 வருமா? 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 எவ்வளோ? 7 3s are 21, 2 8 21 இருங்க வரேன். 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 81. எஸ் 81 சரி, இதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க சரியா. 81 - 1 இருக்கு பாருங்கள், /9 + 10. ஸோ 80/10 வரும். 0 0 கேன்சல் ஆகும், 8 வந்துடும். இது பசில் மாதிரி தான், நீங்கள் வேணும்னா அப்படி போடுங்க. அதனால் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்கில் நான் போடுறேன் ஃபார்முலா வச்சு சரியா. நமக்கு தெரியும் an = a ± n - 1d அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. டோட்டல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரியா. முதல்ல நம்ம n வேணும். nக்கு என்னென்ன வேணும்னா a இது என்ன ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரோ நமக்கு தெரியும் 5. a வந்து ஃபஸ்ட் இது இல்லையா 23. n தான் நமக்கு வேணும், அதை விட்டுருங்க. d வந்து டிஃப்ரென்ஸ், அதாவது 23 21 19 போகுது. ஸோ -2 -2 அப்படின்ற டிஃப்ரென்ஸில் போகுதுனால d = -2. ஸோ we are getting n = 10. n 10 கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். n 10ன்னு போட்டுக்கோங்க. a வந்து 23, n மறுபடியும் 10, d வந்து -2. when you solve we will get 140 as answer. இது மற்ற டெக்னிக்லையும் போடலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராப்ளம் தான். சரியா? பட் இதெல்லாம் பொறுமையாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேஸில் நான் சிம்பிளாக போட்டு முடிச்சுக்கிறேன். ஆர்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் டினோட்ஸ் எக்ஸு மல்டிப்ளிகேஷன், பி டினோட்ஸ் ப்ளஸ்ஸு, எஸ் டினோட்ஸ் டிவிஷன், கியூ டினோட்ஸ் இங்கே கியூ மைனஸ். சரியா? அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுவோம், பண்ணால் 1 வரும். அடுத்து 65 மைனஸ் 8 57 வந்துடும். சரியா? அதாவது இதில் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத முதல்ல ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வரலையா, அடுத்து இதில், இது வரலையா, அடுத்து இதில், இது ஃபஸ்ட்டே காம்ப்ளிகேட்டட் ஒன்றுக்கு போகாதீங்க, அது உங்களுக்கு கன்ஃபியூஷனை தான் கொடுக்கும். இது மாதிரி சிம்பிளாக இருக்கு இல்லையா, அதில் போங்க. அப்படி தான் மோஸ்ட்லி எக்ஸாம் செட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுங்கிறது. சரிங்க, இது வந்து a clock seen on a mirror shows quarter to the 3. சரி, அதை மிரரில் பார்க்குறப்ப ஸோ 12 மைனஸ் 2.45 அப்படின்னா 9:15 தான் வருது ஆன்சர். குவார்ட்டர் டு 3னா 2:45 தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதோட மிரரை கன்வெர்ட் பண்ணால் 9:15. சரியா? ஜஸ்ட்டு 12 மைனஸ் 2.45 போட்டிங்கன்னா வந்துடும். இது வந்து நீங்கள் இன்வெர்ட்டட் ரேஷியோ அதில் கூட இது வரும். டைம் அண்ட் ஒர்க்கில் கூட நம்ம இந்த மாடல் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் ஹவர் இதை வச்சு எது வேணாலும் இது பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஒரு புக்கில் 120 பேஜஸ் இருக்குது, 35 லைன்ஸ் வரும். ஒருவேளை 24னா எவ்வளோ, அவ்வளோதான். ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் 175. அடுத்தது நமக்கு தெரியும், இது வந்து நம்பர் சிஸ்டம் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் 11னா இது வந்து ஆடு ஈவன் இல்லையா, ஆடு ஈவன், ஆடு ஈவன். சரியா? ஜஸ்ட்டு போட்டு பாருங்கள், எல்லாத்துலேயும் இது மாதிரி தான். ஆடு ஈவன் வச்சு போட்டு பாருங்கள். எது வந்து 0 வருதோ,
இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 11. இது வந்து ரூலு, நம்பர் சிஸ்டம் நம்ம பார்த்துருப்போம். அதை அப்படியே தூக்கி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லைங்க. எல்லாரோட இது யூனிட் டிஜிட்டும் எடுங்க, அதை மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? we are getting 672, so 2 is the unit digit. சரிங்க, இது வந்து நம்பர் பிட்வீன் 200 to 400 கேட்குறாங்க, which are exactly divisible by 356. ஒன்றில் எல்சிஎம் எடுங்க, 356க்கு 30 வரும். சரியா? ஸோ இந்த கேஸில் நமக்கு தெரிஞ்சு போச்சு, 30 வந்து 30னா என்ன, 3ஆல் டிவைசிபிள் ஆகணும். ஸோ 200ல் என்ன 210 போகுமா? 30ல் 209 அதெல்லாம் போகாது. சரியா? 210 தான் போகும். ஸோ ஏ இஸ் 210. ஃபஸ்ட் இது ஃபஸ்ட் நம்பர் என்ன ஒன்று 200ன்னு எடுத்துடாதீங்க, பிகாஸ் இயர் ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னது, இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 3, 5 and 6. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதேமாதிரி லாஸ்ட் டிஜிட்டு 400ன்னு போட்டுறாதீங்க, லாஸ்ட் டிஜிட் 390. ஏன்னா 400 வந்து 3ல் போகாது. ஸோ 390 தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு தேவை நம்பர் ஆஃப் இது தான். ஸோ எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ எல் நமக்கு தெரியும், லாஸ்ட்டு, ஏ வந்து ஃபஸ்ட்டு, டி வந்து இப்போ கண்டுபிடிச்சி வச்சோம், ஏன்னா அது எல்சிஎம் அதான். ஏன்னா 30 30 30 தான் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக கூட அதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது 210 + 30 + 30 + 30 போகும். ஸோ 7ன்னு போட்டுடலாம். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதான் நல்லது. ஏன்னா வேறு ஏதாவது மாடலில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். சரிங்க, இப்போ அங்கே மேலே கொடுத்ததை நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். என்னது, சம் ஆஃப் 2 numbers 24ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் டிவிஷன் தான். 24/108, ஸோ இட் இஸ் 2/9. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ 1/x 1/y போட்டிங்கன்னா இது வந்துடும். சரி, x + y/xy. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கய்யா சம் அண்ட் ப்ராடக்ட்னு சொல்லி. சரிங்க, நான் இன்றைக்கி வந்து 2020ல் இருக்கிற 4 கொஸ்டின் பேப்பர்லேருந்து இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டேன். சரியா? ரொம்ப அதிக டைம் ஆகிடுச்சு இது. ஏன்னா மற்ற டாப்பிக்லாம் டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் அதெல்லாம் ½ hour தாண்டாது. இது வந்து 45 minutes தாண்டிடுச்சு. சரியா? ஸோ நான் எனிவே மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுறேன்.
இது மாதிரி ஒரு 3-4 கிளாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டுமே. சரியா? இனிமேல் நம்ம சால்வ் பண்ணிடலாம். we will discuss in next class.